திக்ருகளை சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள் தொழுகை. நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் அழித்து விடும் சகோதரர்களே. நாம் செய்கிற சின்ன பாவங்களாக இருந்தாலும், ஒருவேளை அல்லாஹ் நாடி நாம் எத்தனையோ பெரும்பாவங்களை செய்கிற நேரத்தில் அந்த பெரும்பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் ஒரு நாளைக்கு 5 நேரம் அல்லாஹ்வை தொழுது நின்று வணங்கி சுஜூது செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோமே. அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற பொழுதே தொழுகையின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அழித்து விடுவான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களிடத்தில் கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, உங்கள் வீட்டின் முன்னால் ஒரு ஆறு ஓடு கொண்டிருந்தால் அந்த ஆற்றிலே நீங்கள் 5 நேரம் குளித்தால் உங்கள் உடலிலே அழுக்கு ஏற்படுமா என்று கேட்டார்கள். எல்லா தோழர்களும் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி எங்களுடைய உடலிலே அழுக்கு வரும்? ஒரு நாளைக்கு 1 நேரம் குளித்தாலே அழுக்கு நீங்கிவிடும், 2 நேரம் குளித்தால் அழுக்கு நீங்கிவிடும், 5 நேரம் குளித்தால் அந்த உடல் எப்படி சுத்தமாக வெண்மையாக இருக்குமோ அதுபோல் தான் தொழுகை. நீங்கள் செய்கிற சின்ன பாவங்களை, நீங்கள் செய்கிற பெரிய பாவங்களை அந்த தொழுகை அழித்து விடும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை என்று சொன்னால் தொழுகையை மட்டும் சொல்லவில்லை. தொழுகைக்காக வீட்டிலே ஒளி செய்வீர்களே அதை சொன்னார்கள், தொழுகைக்காக நடந்து வருவீர்களே அதை சொன்னார்கள், தொழுகைக்காக இக்காமத்து எப்போது சொல்வார்கள் என்று தொழுகைக்காக காத்திருக்கிறீர்களே அதை சொன்னார்கள், தொழுது முடித்து விட்டு அந்த இடத்திலே அமர்வீர்களே அதை சொன்னார்கள். யார் ஒருவர் வீட்டிலே அழகான முறையிலே ஒளி செய்துவிட்டு பள்ளிவாசலிலே தொழுகைக்காக நடந்து வருவாரோ அவர் நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதுகிறான், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். யார் ஒருவர் தொழுகைக்காக காத்திருக்கிறாரோ, எப்போது இக்காமத் சொல்வார்கள் அந்த ஜமாத்தை அடைந்து கொள்ளலாம் என்று பள்ளிவாசலிலே காத்திருக்கிறாரோ அவர் காத்து இருக்கிற காலமெல்லாம் தொழுததாகவே கருதப்படுவார். யார் ஒருவர் தொழுது விட்டு அதே இடத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்காக வானவர்கள் மலக்குகள் கையேந்தி, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்ற மலக்குகள் கையேந்தி அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அன்புள்ள சகோதரர்களை, எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த எந்த நபித்தோழர்களும் பள்ளிவாசலுக்கு அருகிலே தன்னுடைய வீடு இருக்க விரும்பவில்லை. ஒரு நபித்தோழரிடத்திலே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று நினைக்கிறேன், ஒரு நபித்தோழர் அந்த